Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஆன காமெடி மூவிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் கொஞ்சம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவிஸ்ல இருந்தா இன்னைக்கு ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது என்னென்ன மூவிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம ஃப்ரீலான்ஸ்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 5.5 அண்ட் மெயினாக நம்ம ஜான் சீனா தான் உள்ள நடிச்சிருப்பாரு. அண்ட் நம்ம பிரைம் வீடியோவில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவர் சைஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவர் ஒரு மிலிட்ரி கை மாரி. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க் ஜாபில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அவருக்கு அந்த ஒர்க்கு சுத்தமாக பிடிக்கல. திருப்பியும் ஃபீல்டில் இறங்கணும்னு இருப்பார். அண்ட் அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்கன்னா அவங்க கேரியர் ஃபுல்லாக கொஞ்சம் கரெக்டாக போயிட்டுருக்காது. அண்ட் இப்போது அவங்க ரிப்போர்ட்டருக்கு ஒரு பாடி கார்டு ஆட்டம் தேவைப்படுது. அண்ட் அவங்க ஒரு டிக்டேட்டர் வேற ஒரு கண்ட்ரியில் போயிட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் லாஜிக்கெலாம் அந்த படத்தில் பார்க்காதீங்க. அது ஜஸ்ட் அப்படியே ஃப்ளோவோட பாருங்கள். நல்லா அட்வென்ச்சரஸ் அண்ட் ஃபன் காமெடியாக போவோம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்குது இட்ஸ் அ பாய் கேர்ள் திங்குன்னு சொல்லிட்டு 2006 ரிலீஸ் ஆன மூவி. கொஞ்சம் பழைய மூவி, கிளாசிக்கலானது. பட் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ஃபுல் டேரெக்டாக யூடியூப்லேயே இப்போது அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் மூவி நேம் அண்ட் தமிழ் டப் போட்டிங்கனாலே யூடியூப்பில் வந்துடும். அண்ட் IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சில டைம் சில கான்செப்ட்லாம் யோசிச்சு பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சோல் பாடி ஷிஃப்ட் ஆனால் எப்படி இருக்கும்னு. அதே தான் படத்தோட கான்செப்ட்டு. ஃபுல் ஹை ஸ்கூல் பேஸில் இருப்பாங்க. அண்ட் இப்போ இவங்க ஒரு மியூசியம் போயிருப்பாங்க. அண்ட் அங்கே தான் நம்ம ஹீரோயினோட பாடி ஃபுல்லாக ஸ்விட்ச் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமா அவங்க அதை எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க அதை அப்படியே நல்லபடியாக ஃபன்னாக படத்தில் காமிச்சிருப்பாங்க. கிளாசிக்கலான மூவி தான் அதனால். பட் இருந்தாலும் டெஃபினட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம செகண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 5.8 அண்ட் இப்போ படம் நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம ஜெனிஃபர் லோபஸ் தான் உள்ள நடிச்சிருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில்டான லேடி தான். இவங்களுக்கு எல்லா ஒர்க்குமே தெரியும். பட் கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி அந்த மாதிரி ஒர்க்லாம் தெரியாது. ஆனால் இப்போ இங்கே ஒரு ஃபேக்கான ரெஸ்யூம் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு எப்படியோ ஒரு செம்ம பெரிய MNC கம்பெனியில் ஜாபும் வாங்கிடுறாங்க. அண்ட் அங்கே போய் இப்போ எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ண போகிறாங்க தான் படத்தோட ஒரு கான்செப்ட்டு. ஸோ அகெயின் படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நீங்கள் ஆஃபீஸ் ஹியூமர் பேஸ்டான ஒரு ஃபன் காமெடியான மூவி தேடிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அண்ட் லைக் பொய் சொல்லி ஒரு தப்பான ஜாபில் போனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கூட நல்லபடியாக கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம ஸ்பின் மீ ரவுண்டுன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலையும் 5.2 அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு ட்ரிப்பான ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. அப்படியே ஃப்ரான்ஸில் போய்ட்டு அப்படியே அங்கே போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி. அண்ட் அவங்களும் அதை ஓப்பன் மைண்டாக அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். லைக் அங்கே போனால் எல்லாம் ஓப்பன் கல்ச்சராக இருக்கும். அண்டு நல்ல ஒரு பயங்கரமான லவ் ஸ்டோரி நீங்கள் பார்ப்பீங்கன்னு. அண்ட் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். பட் ஃபைனலி அது பின்னாடி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் வந்துடும். பட் ஃபன் காமெடி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மூவி ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருப்பாங்க. அண்டு அது பாட்டுன்னு அப்படியே ஒன்று போயிட்டுருக்கும். இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த படத்தை பாருங்கள். ஆனால் ட்ராமா வைஸில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம ஜாக்பாட் மூவி தான். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbலையும் 5.8 அண்ட் மெயினாக நம்ம ஜான் சீனா தான் உள்ளாகே நடிச்சிருப்பார். படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் லைக் வித்தின் 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறமா கலிஃபோர்னியாவில் ஒரு செம்ம பெரிய ஜாக்பாட்டான ஒரு விஷயத்தை அவங்க இது பண்ணுறாங்க. யாராவது ஒரு லக்கி வின்னருக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். அண்ட் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்கி வின்னரை அந்த டே எண்டில் யார் சாவடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜாக்பாட் லாட்ரி டிக்கெட் கிடச்சிரும். ஸோ அதனால இப்போ மெயின் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி லாட்ரி கிடைக்குது. அண்ட் அவங்கள சாவடிக்க நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் அதில் நம்ம ஜான் சீனா இவங்கள எப்படி காப்பாற்றுறாங்கன்னு தான் அப்படியே படத்தோட ஸ்டோரி இருக்கும். பட் கொஞ்சம் ஆக்ஷன் காமெடி ஹியூமர் அப்படியே மிக்சடாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம லிசா ஃப்ராங்கென்ஸ்டைன் சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி தான். IMDbலையும் 6.1 அண்ட் இது இப்போ நம்ம தமிழ் டப்டோட ஜியோ சினிமாவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லீசா என்ற கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இவங்க டோட்டல் ஒரு வியர்டஸ்டான ஒரு கேரக்டரு. நார்மலான பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டு. அண்ட் இவங்களுக்கும் லவ் பண்ணணும். பட் இந்த வாட்டி ஒரு ஃப்ராங்கென்ஸ்டைன் உங்களுக்கே தெரியும், ஒரு டெட் பாடி உயிரோடு கொண்டு ஒரு மான்ஸ்டரான கிரியேச்சர் மாதிரின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ அவருக்கு சில பாடி பார்ட்ஸ் எல்லாம் காணும். அதை படம் ஃபுல்லாக எப்படி தேடுறாங்க. அண்ட் ஃபைனல் லீஸாவும் இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் எப்படி லவ் பண்ண போகிறாங்க தான் அப்படியே படத்தை ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி கொஞ்சம் ஹாரர் கான்செப்ட். ஆனால் அது ஹாரர் மாதிரியே இருக்காது, ஃபன் காமெடியாகவே போயிட்டுருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஐ குட் நெவர் பி யுவர் உமன்னு சொல்லிட்டு 2007 ரிலீஸ் ஆன அகைன் ஒரு கிளாசிக்கலான மூவி தான். IMDb 6 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. மெயினாக நம்ம பால் ரூத் தான் உள்ளே நடிச்சிருக்காரு, நம்ம ஆண்ட்மேன் ஹீரோவே. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி டாட்டரும் இருக்காங்க. ப்ளஸ் இப்போ அவங்க அப்படியே லைக் ஏஜ் வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லபடியாகவே தெரியுது. பட் இருந்தாலும் லவ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம உள்ளே வர, அதான் நம்ம ஹீரோ. ஸோ அவரை பார்த்தோன்னே சரி ஓகே இன்னொரு வாட்டி லவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் வரும். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு டாட்டரும் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டாட்டரை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே ஃபன் காமெடியாக வித் ரொமான்ஸோட அப்படியே மிக்சடாக நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம பிளேயிங் இட் கூல்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் படம் அவைலபிளாகவும் இருக்குது. மெயினாக நம்ம கிறிஸ் எவன்ஸ் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ரைட்டர்லாம் பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் என்டையர் படத்தில் இப்படியெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் ஸ்டோரியில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களாம் ரைட்டிங்லாம் எழுதுவாங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம ஹீரோ என்னென்னமோ கேட்டகிரி ஜான்ரால் அவர் எல்லாம் எழுதியிருக்காரு. பட் இது வரைக்கும் ரொமான்ஸ் அந்த ரொமான்டிக்கில் வந்து அவர் எழுதுனதே கிடையாது, ஏன்னா அவருக்கு அது வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது படத்தோட கான்செப்டே இதுதான், நம்ம ஹீரோக்கு இந்த டாஸ்க் வச்சிருக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் கேட்டகிரியெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும்னு. அண்ட் அதில் அவர் எப்படி கஷ்டப்படுறாரு அண்ட் அட் த சேம் டைம் அவர் லைஃப் லைக் இப்போ ரியல் லைஃப்லேயும் லவ் பண்ண ஆரம்பிப்பாரா. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே ஸ்டோரி ரைட்டிங்கில் காமிப்பார். ஸோ பேசிக்லி லவ் பண்ணும்போதே அப்படியே அந்த ஸ்க்ரீன் ரைட்டோ எழுதிட்டு இருப்பார். ஆனால் இதை பேஸ் பண்ணி அப்படியே நல்லபடியாக ஃபன் காமெடியாக கொண்டு போவாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம 2 Night Standன்னு சொல்லிட்டு 2014 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 6.3 அண்ட் இது கூட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள், லைக் ஒரு டேட்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அது ஆக்சுவலாக 1 night ஸ்டாண்டாக இருக்கும் இனிஷியலி. பட் அந்த சிச்சுவேஷன் அங்கே ரொம்ப வெளியே ஸ்னோஃபால் ஆயிரும் அண்ட் நம்ம மெயின் ஆக்ட்ரஸால் அவங்க வீட்டுக்கு போக முடியல. ஸோ திருப்பியும் 2nd ரவுண்ட் ஆட்டம் வந்து அந்த இன்னொரு டே ஃபுல்லாக அப்படியே கண்டினியூ ஆகும். அண்ட் அதனால தான் இந்த 2 Night Standன்ற கான்செப்ட் அங்கே வந்துடும். பட் ஃபர்ஸ்ட் டைமோட 2nd டைமில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல லவ் ரொமான்ஸோட எல்லாம் மிக்சடாக இருக்கும். ஆனால் காமெடி ஹியூமர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படியே ஃபன் காமெடியாக போயிட்டுருக்கும். அகைன் நல்ல மூவி தான், அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம த குட் கேர்ள்னு சொல்லிட்டு 2002 ரிலீஸ் ஆன மூவி. IMDb 6.4 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் அவைலபிளாகவும் இருக்குது. மெயினாக நம்ம ஜெனிஃபர் ஆன்ஸ்டோன் தான் உள்ளே நடிச்சிருக்காங்க அண்ட் நம்ம ஜேக் ஜில்லனாலும் உள்ளே இருக்கார். படத்தோட கான்செப்ட் இவங்க வந்து ஆல்ரெடி மேரிடாக இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னொரு அஃபேர் ஆட்டம் அவங்களுக்கு ஒன்று ஃபீலிங்காகவும் தோணும். அண்ட் அது எப்படி போய் முடியுதுன்னு தான் படத்தில் அப்படியே கொண்டு போவாங்க. ஆனால் இதில் நல்ல கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓல்டான மூவி இருந்தாலும் அந்த ஹாலிவுட் கிளாசிக்கலான மூவிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பேஸ் பண்ணி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லபடியாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம தமிழ் டப்டான காமெடி கேட்டகிரியான மூவிஸ். அண்ட் மெயினாக இன்கேஸ் அண்ட் இது எல்லாருமே வந்து ப்ரோ நம்ம ஃபேமிலியாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் எந்த மூவிஸையும் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் தனியாக வேணால் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.